கபடியை பொறுத்த வரைக்கும் இப்போ பயங்கரமான ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. முக்கியமா பல பிகேஎல் ஸ்டார்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. மேட்ச் ஆட போறாங்க. அண்ட் ஒரு செமையான கம்பேக்கும் நடக்க காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடவே நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனல் உமன்ஸ் கபடி சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடு டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எங்க முடிச்சிருந்தாங்க, யாரு சாம்பியன், இந்த மாதிரி பல டீடைல்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all ஒரு சாரியோடவே ஆரம்பிக்கிறேன். எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல ப்ரோ ஐபிஎல் வீடியோ போடுங்க, ஐபிஎல் ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லை, அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கிரிக்கெட் பத்தி பேசினா பெருசா வியூஸ் போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம கபடி, ப்ரோ கபடி, தமிழ் தலைவாஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான சில ரீசன்களால ஐபிஎலுக்கு என்னால வீடியோ போட முடியல. அதுக்கு ஒரு பெரிய சாரி. தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன நல்ல நியூஸ் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரமான ஐபிஎல் கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது நல்லா இருக்கும், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்றேன். அது வரைக்கும் கபடி நியூஸ் மட்டும் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சோ நம்ம கபடி நியூஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா, 71st சீனியர் கபடி நேஷனல் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. சோ அதுல ப்ரீ குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. போத் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டு டீமுக்குமே ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல மேட்சை போட்டு விட்டாங்க. சோ அதுல தமிழ்நாடு பாண்டிச்சேரியை 35-32 சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் கேம்ல வின் பண்ணிட்டு தமிழ்நாடு டீம் காலிறுதிக்கு முன்னேறினாங்க. பட் காலிறுதி அந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு ஏத்த மாதிரி அமையல அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான இமாச்சல் பிரதேசுக்கு எதிராக தான் தமிழ்நாடு மோத வேண்டியதா இருந்துச்சு. சோ இமாச்சல் பிரதேஷ் 34-21 சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாவே தமிழ்நாடு டீமை பீட் பண்ணாங்க. பட் நல்ல ஃபைட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கேர்ள்ஸ், அதை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். தென் செமிஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இமாச்சல் வெஸ் ஹரியானா அண்ட் ரயில்வேஸ் ராஜஸ்தான் நடந்துருந்துச்சு. சோ இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸா தான் இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பரா போயிருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செமிஃபைனல் 1 பொறுத்த வரைக்கும் இமாச்சல் பிரதேஷ் ஹரியானாவை பீட் பண்ணிட்டு 36-32 சொல்லிட்டு பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள வந்திருந்தாங்க. அண்ட் தென் செமிஃபைனல் 2 பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ் வந்து ராஜஸ்தான 33-25 பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள வந்திருந்தாங்க. ஃபைனலும் செமையா போயிருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் கேமா தான் இந்த ஃபைனல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெண்டு உமன்ஸ் டீம், ஒரு பக்கம் இமாச்சல் பிரதேஷ், ஒரு பக்கம் ரயில்வேஸ், பயங்கரமான மேட்சா இருந்துச்சு. 33-32 சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் கேம், 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணி ரயில்வேஸ் வந்து கோல்டு மெடல் அடிச்சிட்டாங்க. சோ இந்த டோர்னமெண்ட், அதாவது 71வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடல் இந்தியன் ரயில்வேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இமாச்சல் பிரதேஷ் தான் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. த்ரூ அவுட் த சீசன் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க தான் கோல்டு அடிச்சிருக்கணும். பட் அந்த பக்கம் ரயில்வேஸ் இதை விட ஸ்ட்ராங்கா வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா செமிஃபைனல்ல தோத்த ரெண்டு டீமுக்கும் பிரான்ஸ் மெடல் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. சோ இதுல தமிழ்நாடு டீமுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காலிறுதி போட்டிக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க இல்லையா. சோ அதனால அடுத்த வருஷம் நேஷனல் கேம்ஸுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா குவாலிஃபை ஆவாங்க. மத்தபடி தமிழ்நாடு டீம் காலிறுதியோட வெளியேறிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சோ இப்போ நாம மென்ஸ் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்க்கு ஸ்குவாட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டீமா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சச்சின் தன்வர், நம்ம தமிழ் தலைவாசல் இருந்தார் இல்லையா, சோ அவர் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து குஜராத் ஜெயண்ட்ஸ்ல உருப்படியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே டிஃபெண்டர் இந்த சீசன் 11ல ஜிதேந்தர் யாதவ் அவர் இருக்காரு. தென் ஜெய் பகவான், பிரிஜேந்திர சிங் சௌத்ரி, மஹிபால் சின்வர், கங்காராம், பியூஷ் ஜாம், மனோஜ் கோகர், ராஜு, விஜய் சைனி, ராகுல் சௌத்ரி, இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ராஜஸ்தான் டீம் ஆல்ரெடி நேஷனல் கேம்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சீனியர் நேஷனல்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்குவாட் கிடையாது தான், பட் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாட் எடுத்து வந்திருக்காங்க. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம விதர்பா ஸ்குவாட் அப்படிங்கறத பார்க்கும்போது ஆகாஷ் பிக்கடமுண்டி அவர் தான் லீட் பண்றாரு இந்த ஸ்குவாட். பெங்கால் வயசுல இருந்தாரு, ஒரு நல்ல ரைடர் என்ன பொறுத்த வரைக்கும். அது இல்லாம ஜாவேத் பத்தான், ஆதித்யா, அமித் சிங், பார்த், அபிஷேக் யாதவ், சுனில் கோட், யஷ்வந்த், ஆதேஷ், பவன் தேஷ்முக், சின்மய் சென், குணல் சாவன், சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாடா தான் அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அந்த அப்படியே தெலுங்கானா பக்கம் வந்தோம் அப்படின்னா, தெலுங்கானா டீமை பொறுத்த வரைக்கும் சுரேஷ், ஸ்ரீநாத், ஷரண், சந்தோஷ் நாயக், கணேஷ் மானே, சிவம் கிருஷ்ணா, ராஜசேகர், ரவி தேஜா, கோட்டேஷ் யாதவ், அனில் யாதவ், அகில், அதாம் ஹுசைன், சோ இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீம் மேக்ஸிமம் யுவா கபடி சீரிஸ்ல இருந்து பிளேயர்ஸ் தூக்கி இருக்காங்க. அண்ட் யுவா கபடி சீரிஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு பேலன்ஸ்டான டீம் ரெடி பண்ணிருக்காங்க தெலுங்கானா அந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்குற டீம் கிடையாது சீனியர் நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டைம் கொடுப்பாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் மத்திய பிரதேஷ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ரித்திக் தாக்கரே, அனில் குர்ஜார், சந்தோஷ் குமார், ஆஷிஷ், ரஷீத் அன்சாரி, கணேஷ், அர்பித் சவான், அமித் தோமர், ராகுல், பாலகிருஷ்ணா யாதவ், இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு யங் ஸ்குவாட் இது.
ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் தென் சத்தீஸ்கர் பக்கம் வந்தோம் அப்படின்னா சான்ஸ்கர் மிஸ்ரா அவர் தான் லீட் பண்ண போறாரு. மனிஷ் யாதவ், பிரின்ஸ் பட்ரே, சுரேந்தர் பன்வர், மூல்சந்திர சிங், அஜய் மரவி, திபேந்திரா, பூல்சந்திரா, உமேந்திரா, சூரஜ் குப்தா, மோனேந்திரா, தர்மேந்திரா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் ஸ்குவாடு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடா இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் தரமான ஒரு ஸ்குவாடை இறக்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் சர்வீசஸ்ல முன்னாடி நவீன்குமார் கோயத் இடம்பெறல நேஷனல் கேம்ஸ்ல, எங்கேயா தலைவனை காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நவீன்குமார் கோயத்தோட ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு இன்ஜுரியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. PKL சீசன் லெவல்லே பார்த்துருப்பீங்க. ரிகவரி ஆனாரு, அதுக்கப்புறமா ரெஸ்ட்டுக்குள்ள போனாரு, நேஷனல் கேம்ஸ் ஆடல. இப்போ சர்வீசஸ்க்காக ஆடுறதுக்காக வந்திருக்காரு. நவீன்குமார் கோயத் இருக்காரு. அது இல்லாம ஜெய்தீப் தாகியா, ரைடர் ஆஃப் த சீசன் தேவங் தலால், ராகுல் சேத்பல், ரிங்கு சர்மா, அன்கித் ஜக்லான், பரத் உடா, தீபக் ராத்தி, அர்ஜுன் ராத்தி, ஆசிஸ் பாசத், ரோஹன் சிங், சுரேந்தர் 12 பேருமே பயங்கரமான பிளேயர்ஸ். ஸோ இதுல ரைடர்ஸை பாருங்களேன், நவீன்குமார் கோயத், தேவங் தலால், பரத்தூடா பயங்கரமான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்த லெப்ட் கார்னர் அன்கித் ஜக்லான் இருக்காரு, தீபக் ராத்தி கவர் பிளேயர் இருக்காரு, அண்ட் கூடவே ஜெய்தீப் தாகியா கவர் பிளேயர், கூடவே ராகுல் சேத்பல் சாம்பியன்ஸ் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ட் ரிங்கு சர்மா வேற இருக்காரு பேக்கப்க்கு. ஒரு பயங்கரமான ஸ்குவாட் சர்வீசஸ் வழக்கம் போல கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் அதே மாதிரி உங்களுக்கு நாங்க கொஞ்சம் கூட சலைச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சண்டிகரும் டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பவன் ஷெராவத் தலைமையின் கீழ் கௌரவ் காட்ரி, அயன், ராகேஷ் குமார், குர்தீப் சாங்வான், விஷால் பரத்வாஜ், மஞ்சித் தண்டா, ஆஷிஷ் குமார், ஆஷு ரவீஸ், மோஹித் ஷெராவத், விஷால் ராணா, சச்சின் ஒரு பயங்கரமான ஸ்குவாடை இவங்களும் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடும் பார்க்க நல்லா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு, தரமா இருக்கு. இந்த டைம் சீனியர் நேஷனல் சூடு பிடிக்க போகுது. அண்ட் தென் ஒடிஷா ஸ்குவாட் பக்கம் வந்தோம் அப்படின்னா யூம்பால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆல்ரவுண்டர் ரோஹித் ராகவ் தலைமையின் கீழ் வினய் ரேது, சன்னி ஷெராவத், ஹர்ஷ்குமார், அஜய், நரேந்தர், சந்தோஷ், ரிங்கு யாதவ், குணால், நீரஜ் குமார், சவான், ராஜேஷ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்குவாடும் நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. அண்ட் தென் இந்தியன் ரயில்வேஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னே சொல்லுவேன். இதுல தான் தமிழ்நாடு பிளேயர்ஸோட பேரும் இடம் பிடிச்சிருக்கு. கேப்டனா சுனில் குமார், இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் கேப்டன் சுனில் குமார் தான். அவர் தலைமையின் கீழ் அவரோட கசின் பிரதர் பர்வேஷ் மாலிக், சுமித் சாங்வான், பங்கஜ் மொஹிதே, நிதின் ராவல், சுதாகர் எம், சுபம் ஷிண்டே, குமன் சிங், அபினேஷ் நடராஜன், அஜின்கியா பவார், அர்கம் சேக், நிதின் அன்டில் செமையான ஒரு யூனிட் கொண்டு வந்திருக்காங்க. அது சரி, சுனிலும் பர்வேஷும் பிரதர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், 2 பேரும் பிரதர்ஸ், கசின் பிரதர்ஸ். PKL பிளே பண்ண பிரதர்ஸ் அப்படின்னு தனியா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல வரப்போது, வெயிட் பண்ணி பாருங்க. தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் நடராஜன், சுதாகர் எம் அவங்களுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் தான். இது இல்லாம இந்த ஸ்குவாடு ரைடிங் யூனிட்டா இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் யூனிட்டா சரி சூப்பரா இருக்கு. குமன் சிங்கை மட்டும் பிரைமரியா பிளே பண்ண வைக்காம இருந்தா டீம் ஜெயிச்சிடலாம். அண்ட் தென் இப்போ நாம அப்படியே முக்கியமான ஒரு ஸ்குவாடு, முக்கியமான ஒரு கம்பேக்கை பத்தி பேச போறோம். ரொம்ப நாளா இந்த மனுஷனை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு புது ரைட் மிஷன் வந்துட்டாரு, யாரையோ புகழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா இந்த பிளேயரை மறந்துட்டோமே அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட் எனக்குள்ள இருந்துச்சு. வேற யாரும் கிடையாது, ராகுல் சௌத்ரி. ஸோ ராகுல் சௌத்ரியோட ஒரு கம்பேக் டோர்னமெண்டா இது இருக்க போகுது. தலைவன் எங்க எப்படி இருந்தாலும் எந்த டோர்னமெண்ட் நடந்தாலும் கண்டுக்க மாட்டாரு. சீனியர் நேஷனல் நடக்குதா உடனே உத்தரப்பிரதேஷ்காக இறங்கி சாம்பியன்ஷிப்பும் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அடிச்சு கொடுத்துட்டு இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணலையா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. ஸோ ராகுல் சௌத்ரியோட கம்பேக் நடக்க போகுது. மோஸ்ட் அவைட்டிங். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இதை பத்தி லைவ் டெலிகாஸ்ட்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னு சொன்னாங்க. நாக் அவுட் மேட்சஸ்லாம் அதை பத்தி அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகுல் சௌத்ரி வராரு. கூடவே இன்னொரு புது ரைடிங் மெஷினான அர்ஜுன் தேஷ்வால் கூட வராது. அண்ட் தென் குட்டி ரைடிங் மெஷின் வினய் டிவாட்டியா, சாகுல் குமார், முகமது அமன், ஆஷு சிங், சுபம் பலியான், நிதின் பன்வர், அமித் நாகர், ரித்திக் சர்மா, அஸ்வின் பால், ஹரிஷ் சிங் இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாடை கொண்டு வராங்க. ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தரமான 3 ரைடர்ஸ், ராகுல் சௌத்ரி, அர்ஜுன் தேஷ்வால், வினய் டிவாட்டியா 3 ஜெனரேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா சூப்பரான ஒரு யூனிட்டா இருக்கு. அண்ட் தென் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சாகுல் குமார், ஆஷு சிங், சுபம் பலியான் நல்ல டிஃபென்ஸ் யூனிட்டா வச்சிருக்காங்க. நிதின் பன்வர் மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்குவாடும் நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு வந்து சண்டிகர், பவன் ஷெராவத் லீட் பண்ற டீம். அண்ட் தென் நம்ம சர்வீசஸ் நல்லா இருக்கு. அண்ட் கூடவே இந்தியன் ரயில்வேஸும் நல்லா இருக்கு. ஸோ எல்லா டீம்ஸும் ஒரு மாதிரி பலமா தான் இறங்குறாங்க. ஸோ இதுல உங்களோட ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.